ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். விசேஷமாக இன்றைக்கு தலைப்பு விசுவாசம் கொடுக்கும் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பேச போகிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 2 பேர் ஆபேல் காயினை பற்றி பார்க்குறோம். காயின் தேவனுடைய நிலத்தை பயிர் செய்கிறவனாய் இருந்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பழி செலுத்துவது தான் அவங்க பாவம் மன்னிக்கப்படுகின்ற அதன் அடிப்படையில் வருஷந்தோறும் ஆடோ மாடோ அவங்களால இயன்றதை என்ன செய்வாங்க, பழி செலுத்துவாங்க. அதே போல் ஆபேல் தன்னுடைய ஆடுகளில் தலைமையான கொழுமையான ஆடை பலியாக செலுத்தினான். இந்த காயின் நிலத்தில் விளைகிற கனிகளை பலியாக செலுத்தினான். பலி என்றால் ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும். அடிக்கப்படும் பொழுதுதான் பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் காயின் அதை செஞ்சிருக்கலாம். நிலத்தின் கனிகளை விட்டு அதை ஒரு ஆடா வாங்கி என்ன செஞ்சிருக்கலாம், பலியாக செலுத்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபேல் தேவனை மேன்மையானவராக, கனத்துக்குரியவராக, விலையேறப்பட்டவராக நினைத்தபடினால விசுவாசத்தில் அவன் பலி செலுத்தினான். அதுபோல நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவரை மரியாதைக்குரியவராக, கனத்துக்குரியவராக, மேன்மையானவராக நாம் எண்ணினால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். அதுதான் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 12லேருந்து வாசிக்கும் பொழுது அப்போ பார்க்குறோம், எலியா தீர்க்கதரிசியை ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. ஒரு விதவை விறகு பிறை கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாட்ட சொல்கிறாரு, அம்மா எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விதவை தண்ணி கொண்டு வர போகும்போது அப்போ என்ன செய்கிறார், ஒரு சிறிய அடையை செஞ்சு கொண்டு வான்னு சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அதை நான் சுட்டு சாப்பிட்டு நானும் என் மகனும் சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எலியா சொல்கிறாரு, அம்மா அதில் சிறிய அடையை கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கீழ்ப்படிந்து அந்த தீர்க்கதரிசி வார்த்தையை கனம் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க, முதல்ல அந்த சிறிய அடையை செய்து தண்ணியை கொண்டு கொடுத்தாங்க. திரும்ப அவளுக்கும் மகனுக்கும் பண்ண போகும்போது அந்த மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டபடினாலே அந்த பஞ்சகாலம் தீரும் மட்டும் அவங்க வீட்டில் எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. அவனும் அவள் வீட்டார் அனைவரும் அந்த பஞ்சகாலம் தீரும் மட்டும் அவர்கள் புசித்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசம் கொடுக்கும் என்ற தலைப்பில் வேத வசனத்தின்படி நம்ம விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தருக்காக நம்ம கொடுக்க முடியும். விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் தேவனுக்காக கொடுக்க முடியாது. எல்லாம் எனக்கு நிறைய வரட்டும் கொடுக்குறோம். ஒரு உதாரணம் ஒரு தோட்டக்காரர் இருந்தார். அந்த தோட்டக்காரர் போய் தோட்டத்தில் போய் எனக்கு 2-3 நெல்லை கொடு, நான் உனக்கு திரும்ப விதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தோட்டம் நெல் மூடையை முதல்ல கொடுக்குமா? தோட்டத்தில் விதைச்சா தான் அவருக்கு நல்ல பலனை கொடுக்கும், பல மடங்கு மூடைகளை கொடுக்கும். இல்லாவிட்டால் நீ முதல்ல கொடு, நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அது தோட்டம் ஒரு நாள் என்ன செய்யாது, கொடுக்காது. அப்போ இவர் என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்காக கொடுக்க முடியாது. இது உதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்ய, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். இப்போ நமக்கு தேவன் கொடுத்ததில் ஆண்டவருக்கு நாம் உண்மையாக நாம் செயல்படும் பொழுது விதைக்கிறவனுக்கு தேவன் விதையை கொடுக்கிறார், விதைத்தவருக்கு நல்ல பலனை கொடுக்கிறார். ஆண்டவர் விதைக்கு ஒப்பிட்டு கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில், உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படி உன் விளைச்சல்ல என்ன செய்ய, அதை 10ல் 1 பிரித்து வைத்து நீ கொடுக்கணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டில் 10ல் 1, புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறான்னு பார்க்குறோம். உற்சாகமாக நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தாராளமாய் கொடுக்கலாம்.
10ல் 1 மாத்திரம் இல்லை, அதிகமாக கொடுக்கறனால ஆண்டவருக்காக கொடுக்கலாம். ஆண்டவருக்காக நாம் விதைப்பது நமக்கு ஒரு பாக்கியமாக என்ன வேண்டும்? விசுவாசத்தினால நீதிமான் விளைப்பான்னு பார்க்குறோம். உங்கள் இருதயம் 10ல் வாசிக்கும்போது உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருதயத்தில் ஆண்டவருக்காக கொடுத்து பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து வைக்கும்போது அது நமக்கு நல்ல பலனாய் விளைச்சலாய் நமக்கு என்ன செய்யும்? நன்மையாய் நமக்கு உண்டாகும் என்று இந்த சத்தியத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 41லேருந்து 44 வரைக்கும் வாசிக்கும்போது தேவன் என்ன செஞ்சார்? தேவாலயத்தில் காணிக்கப்பட்டி அருகே அமர்ந்திருந்தான்னு பார்ப்போம். அப்போ எல்லாரும் உற்சாகமாக காணிக்க போடுறதை ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்து என்ன சொன்னார்? ஒரு விதவை அதிகமாகி போட்டான்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னு சொன்னால், மற்றவங்களாம் தனக்கு இருக்கிறதுல இருந்து அவங்க போட்டாங்க. ஆனால் அந்த விதவையோ என்ன செஞ்சா? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டான்னு பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது இல்லை, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். தனக்கு உண்டானதில் இருந்து ஆண்டவருக்காக விதைக்கும் பொழுது தேவனாலே அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இயேசுவுக்காக. அது மாத்திரமல்ல, நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம். எபிரேயர் ராகாப் என்ற வேசியை பார்க்க 11:31 அந்த ராகாப் என்ற வேசி பாருங்கள், சுற்றி பார்க்க போகும்போது அவங்கள ஊழியக்காரங்களை மறைத்து வைத்து அவங்க திரும்ப அந்த தேசத்துலேருந்து அனுப்பி வைத்தாங்க. அப்போ அதனால் பாதுகாத்தபடினால அவங்க சொல்லிட்டு வந்தாங்க, இந்த எரிகோ அழிக்கப்படும் பொழுது உன் குடும்பம் மட்டும் என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். சிவப்பு நூல் கயிறை கட்டிவிட சொன்னாங்க. அதே மாதிரி அந்த எரிகோ அழிக்கப்படும் பொழுது அந்த ராகாபின குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய ஊழியக்காரங்க ஆலோசனையை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலும் நாமும் நம்ம குடும்பமும் என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். கர்த்தருக்காக விதைக்கிறது பொழுது நமக்கு நல்ல பலனை நம் சந்ததிக்கு அது கொடுக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பார்க்குறோம். விசுவாசம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். விசுவாசம் இல்லாவிட்டால் நம்ம ஆண்டவருக்காக எதையும் கொடுக்க முடியாது. இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, அந்த காரியம் இருக்குது, நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? மாம்சம் சொல்லும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் தேவனுடைய ஆலோசனையின்படி தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாம் கிரியை நடப்பிக்கும் போது தேவனாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். பேதுருவை பார்க்குற சீசர்கள் படகிலே போகும்போது இயேசு என்ன செஞ்சார்? கடலில் நடந்து வந்தார். அப்போ இவங்கெல்லாம் பார்த்து பயந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பேதுரு என்ன செஞ்சார்? நீரே ஆனால் நான் கடலில் நடந்து வரும்படி கட்டளை இடுங்கன்னாரு. வான்னு சொன்ன உடனே இந்த பேதுரு இறங்கி நடந்தார். ஆனால் பாருங்க, போகும்போது காற்றையும் கடலையும் அவர் திரும்பி பார்க்கும் பொழுது மூழ்க ஆரம்பித்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்கள் இயேசுவையே நோக்கி இருந்தால் தான், ஆண்டுடைய வார்த்தைக்கு நோக்கி இருந்தால் தான் நம்ம ஆண்டவருக்காக கிரியை செய்ய முடியும். அங்கேயும் இங்கேயும் தேவையும் பிரச்சனையும் பார்த்தா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. விசுவாசம் என்ன செய்யும்? வேதத்தில் வாசிக்கிற விசுவாசத்தினால என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே அதை என்ன செய்யுமா? பார்க்கக்கூடியது விசுவாசம். ஆனால் கவனித்து செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஆண்டவருக்காக விசுவாசித்து கொடுப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.